புதிய ஏற்பாட்டிலே வெளிப்படுத்தின விசேஷம், புதிய ஏற்பாட்டிலே வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம், அதிலே 3ஆம் வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவைகளை கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள், காலம் சமீபமாயிருக்கிறது. தேவன் இந்த வசனத்தை நமக்கு ஆசீர்வதிப்பாராக. காலம் சமீபித்து விட்டது. காலம் மிக மிக சமீபமாய் வந்துவிட்டது. உண்மையாகவே காலம் மிக சமீபமாய் இருக்கிறது என்றால் அது மிகையல்ல. இந்த வார்த்தைக்கான அர்த்தம் என்ன? என்ன அர்த்தம்? மிக அருகே, இல்லையா? மிகவும் அருகே வந்துவிட்டது நாம் என்பதாய் பார்க்க முடியும். உதாரணத்திற்கு, ஊரிலிருந்து நம்முடைய ஒரு முக்கியமான ஒரு நபர் உங்க வீட்டுக்கு வர்றாரு அல்லது இங்கே வர்றாருன்னு சொன்னா, நாம் தான் அவர்களை போய் வீட்டுக்கு அழைத்து வர வேண்டும் என்று சொன்னால், அங்கே பிரயாணத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாருன்னு சொன்னா ஓரளவுக்கு சாதாரணமா இருப்போம். கொஞ்சம் நேரம் ஆக 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 உள்ளத்திலே ஒரு ஜாக்கிரதையான உணர்வு, இல்லையா? இன்னும் ஒரு 1/2 hourல வீடு வந்து சேர்ந்துருவாருன்னு சொன்னா வீட்டை நம்ம கொஞ்சம் சுத்தப்படுத்துவோம். ஐயோ, அவர் சீக்கிரம் என்ன செய்ய போறாரு, வரப்போறாரு, கிட்டக்க வந்துட்டாரு என்று சொல்லி முன்னாடி போய் நின்று எட்டி பார்த்துக்கிட்டே இருப்போம். முன்னாடி போய் நின்று எட்டி பார்த்து கொண்டே இருப்போம். ஆக அத்தனை அர்த்தமுள்ள ஒரு வார்த்தை தான் இந்த என்ன வார்த்தை? சமீபம். அத்தனை மாற்றத்தை அது என்ன செய்கிறது? கொண்டு வருகிறது. வேதத்திலே அநேக முறை இந்த வார்த்தை என்ன செய்கிறது? திரும்ப திரும்ப வருகிறது. இது சமீபம், அது சமீபம், இது சமீபமா வந்துருச்சுன்னு சொல்லி. பிரதானமாக வேதத்திலே இந்த வார்த்தை அநேக இடங்களிலே இது வந்திருந்தாலும் சில இடங்களை மட்டும் நாம் ஆராய போகிறோம். என்ன பின்னணியோடு அந்த வார்த்தை அங்கே இருக்கிறது என்ற அர்த்தத்திலே நாம் சுருக்கமாக சிந்தித்து தியானிக்க போகிறோம். அதிலே முதலாவதாக மத்தேயு சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனமும், அதே மத்தேயு 10ஆம் அதிகாரம் 7ஆம் வேத வசனத்தையும் நாம் வாசிக்க போகிறோம். மீண்டுமாய் கூறுகிறேன், மத்தேயு 3:2 தென் 10:7. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினார். என்னங்க? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கம். ஓகே, தென் அடுத்து போகையில் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கியுங்கள். போதும். மீட்பும் விடுதலையும் பாவ மன்னிப்பும் அருகே வந்து விட்டது. என்ன அர்த்தம்? மோசே காலத்திலே ஈஸியாய் ஒரு மனிதன் ஆண்டவர் அண்டை சேர்ந்து விட முடியாது. அதற்கு மிகப்பெரிய விலையை என்ன செய்யணும்? அவன் கொடுக்க வேண்டும். ஒரு யூதன் அந்த காரியத்தை முறையாய் அவன் செய்ய முடியும். ஆனால் யூதன் அல்லாத ஒருவன் உண்மையான ஆண்டவர் அண்டை சேர வேண்டும் என்று சொன்னால் அநேக விஷயங்களை அவன் செய்ய வேண்டும். தூரமாயிருந்தது ரட்சிப்பு, அந்த மோட்ச பாக்கியம் தூரமாயிருந்தது. முன்னே ஆண்டவரோடு சேர முடியாத ஒரு சூழல் ஒவ்வொருவருக்கும் இருந்தது. சேரக்கூடாத இடத்தில் அவர் என்ன செய்கிறார்? வாசம் பண்ணுகிறார்.
நாம் சேர முடியாத இடத்திலே ஆண்டவருக்கும் உங்களுக்கு எனக்கும் ஒரு பெரிய பிளவு இருந்தது. ஆனால் அதையெல்லாம் மாற்றி அந்த மோட்ச ராஜ்யமே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ற பெயரிலே உலகத்துக்கு என்ன செய்தது? இறங்கி வந்தது. இறங்கி வந்ததினாலே என்ன பார்க்கிறோம்? மீண்டும் வாசிங்க இந்த வசனங்களே, மீண்டும் வாசிங்க. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினான். என்னங்க சொல்றாரு? இப்பொழுது பரலோக ராஜ்யம் சமீபமாய் வந்து விட்டது. இனி இந்த வாக்கியத்தை பெற்றுக்கொள்வதற்கு தூரமாய் போக தேவையில்லை. இங்கும் அங்குமாய் அலைந்து நான் இப்படி செய்தால் எனக்கு மன்னிப்பு கிடைக்கும், நான் இப்படி செய்தால் எனக்கு மோட்ச பாக்கியம் கிடைக்கும், நான் இப்படி செய்தால் எனக்கு முக்தி உண்டாகும் என்று நானும் நீங்களும் முயற்சிக்க வேண்டாம். காரணம், அந்த மோட்சம் மிக அருகே வந்து விட்டது. என்ன? பாவம் மன்னிப்பும் மீட்பும் உங்களுக்கு அருகே வந்து விட்டது. நானும் நீங்களும் செய்ய வேண்டிய ஒன்று என்ன? மனம் திரும்புவது மட்டும்தான். சொல்லாமல் சொல்லுகிறார், இப்பொழுது இந்த ரட்சிப்பு, இந்த விடுதலை, இந்த பாவ மன்னிப்பு எல்லாருக்கும் சாத்தியமானது. ஆண்டவரிடத்திலே பாகுபாடே கிடையாது. பாருங்கள், மோசே காலத்தில் ஆகிலும் அந்த நாட்களிலும் கூட ஆண்டவர் பாகுபாடு பார்க்கவில்லை. இஸ்ரவேல் மக்களை அவர்கள் கொஞ்ச ஜனமாய் இருந்தபடினாலே தேவ பிள்ளைகளாய், ஆண்டவருடைய பிள்ளைகளாய் தேவன் அவர்களை மாற்றிக்கொண்டார். ஆண்டவருடைய ஆதரவை அவர்களுக்கு அதிகம் காட்டினார். ஆக யூதர்கள் மேல் மட்டும்தான் அவர் பிரியமாயிருந்தார், அப்படி அல்ல. எல்லார் மேலும் அவர் பிரியமாய் இருந்தவர், இருக்கிறவர். ஆனால் நாம் அடிக்கடி அந்த வசனத்தை வாசித்திருக்கிறோம். அவர்கள் கொஞ்ச ஜனமாயிருந்தபடினாலே ஆண்டவர் அவர்களை தேவ பிள்ளைகளாய் அவர் அழைத்து கொண்டார். மீதி உள்ளவர்கள் எல்லாருக்கும் பாவ மன்னிப்பு உண்டு. தேவன் காட்டின அந்த பாதையிலே வந்தால் போதும். எப்படி? தேவன் காட்டின அந்த பாதையிலே வந்தால் போதுமானது. ஆண்டவர் யூத மக்களை, நான் மீண்டும் சொல்லுகிறேன், அவர்கள் கொஞ்ச ஜனமாய் இருந்தபடினாலே அவர்களை அவர் பிள்ளைகளாய் மாற்றிக்கொண்டது. அவர்களை அது மேன்மையாய் சிந்திக்க வைத்தது. இந்த உலகத்தில் இருக்கிற மீதி மக்கள் எல்லாம் வேண்டாதவர்கள், நாம் தான் ஆண்டவனுக்கு பிடித்தமானவர்கள் என்று சொல்லி ராங்காக சிந்திக்க வைத்தது. சிந்தித்தார்கள். ஆகவே யூதர்கள் யாரிடத்தில் என்ன செய்ய மாட்டாங்க? சேர்ந்து கொள்ள மாட்டாங்க. பிற மக்களை மிகவும் அற்பமாய் சிந்திப்பார்கள். ஆனால் ஆண்டவர் அதுபோல சிந்திக்கிறவர் அல்ல. யூத மக்கள் அவர்களை பெருமையாய் எண்ணி 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 ஆண்டவரை விட்டு தூரம் தான் என்ன செய்தார்கள்? போனார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த ரெண்டு பாகத்தையும் ஒன்றாய் இணைத்து ஒரே கூட்டமாய் ஆக்குவதற்காகத்தான் அவர் இறங்கி வந்தார். தேவ பார்வையிலே யூதனும் ஒன்றுதான், கிரேக்கன் அல்லது புறஜாதியும் ஒன்றுதான், யாராயிருந்தாலும் ஒன்றுதான். ஆகவேதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்த பிற்பாடு யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை. இந்த உலகத்திலே இருக்கிற மக்களை ஒரே இரத்தத்தினாலே படைத்தவர். ஆண்டவரை விட்டு தூரம் போன நம்மை மீண்டுமாய் சேர்க்கும்படியாக அவரே இறங்கி வந்து பாவ மன்னிப்பை
சாத்தியப்படுத்தினார். ஆகவேதான் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், மீண்டும் வாசிங்க அந்த வசனங்களை. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினான். என்னவா? இப்பொழுது அந்த பரலோக ராஜ்யம் மிகவும் சமீபமாய், தூரமாய் அல்ல. நீங்கள் இந்த மீட்புக்காக, இந்த ரட்சிப்புக்காக வேறு எங்கும் போக வேண்டிய அவசியமில்லை. உங்களுக்கு அருகே வந்து விட்டது. உங்களுக்கான மீட்பு, உங்களுக்கான விடுதலை சாத்தியம். இப்பொழுது ஒரே ஒரு விஷயம்தான், சிம்பிள் ஃபெய்த். அவர் மேலே விசுவாசம் வச்சா போதும். நீங்கள் என்ன செய்யப்படுவீர்கள்? மீட்கப்படுவீர்கள். உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படும். ஆக அந்த இடத்திலே அந்த வார்த்தைக்கான அர்த்தம் என்ன? மோட்ச ராஜ்யம் சமீபமாய் வந்து விட்டது. இரண்டாவது 1 பேதுரு 4:7 வாசிங்க. எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று. என்னங்க? எல்லாவற்றிற்கும் சொல்லுங்க சத்தமா. எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று. எல்லாம் சத்தம் வரலையே. முடிவு சமீபமாயிற்று. எல்லாவற்றிற்கும் என்றால் என்ன அர்த்தம்? சொல்லுங்க, எல்லாவற்றிற்கும் என்ன அர்த்தம்? இந்த உலகத்திலே என்னவெல்லாம் இயங்கிக் கொண்டிருக்கிறதோ அதற்கு எல்லாவற்றிற்கும் முடிவு நெருங்கி விட்டது. முடிவு சமீபமாய்விட்டு. எல்லா சூழ்நிலைக்கும் முடிவு வந்து விட்டது. எல்லா பாவத்துக்கும், எல்லா தீமைக்கும், எல்லா ஆபத்துக்கும், எல்லா மேன்மைக்கும், எல்லா விஷயத்துக்குமான முடிவு சமீபித்து வந்து விட்டது. முடிவு. என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, ஒருவேளை இங்க இருக்கிற என் அன்பு விசுவாசிகள் இப்படி யோசிக்கலாம், என்னமோ தெரியல, எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபம்னு பைபிள் சொல்லுது. ஆனா என் பிரச்சனைக்கு முடிவே இல்லை போல, என் வாழ்க்கைக்கு, என் சூழ்நிலைக்கு. வேதத்தை விசுவாசியுங்கள். எல்லாவற்றுக்கும் முடிவு இருக்கிறது என்றல்ல, சமீபமாய் வந்து விட்டது. இனியும் காலம் நீடிக்காது. என்னைக்கு தான் வரப்போதோ அப்படி அல்ல. உலகத்துக்கே முடிவு நெருங்கி விட்டது. உலகத்துக்கே, இந்த நாம் வாழ்கிற, நாம் பார்க்கிற இந்த உலகத்திற்கே முடிவு என்று சொன்னால், உங்க பிரச்சனைக்கும் முடிவு தானே? ஆமாவா இல்லையா? உங்க சோர்வுக்கும், உங்க வியாதிக்கு, எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாய்விட்டது. எல்லா சூழ்நிலைகளுக்கும் முடிவு வந்து விட்டது. இனியும் காலம் செல்லாது. அடுத்ததாக லூக்கா சுவிசேஷம் 21 அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. அதுல 21 பாருங்க. அப்பொழுது எருசலேம் சேனைகளால் சூழப்பட்டிருப்பதை நீங்கள் காணும்போது, எருசலேம் சேனைகளால் சூழப்பட்டிருப்பதை நீங்கள் காணும்போது அதன் அழிவு சமீபமாயிற்று என்று அறியுங்கள். என்னங்க? எதற்கு சொல்லுங்க சத்தமா? எருசலேமுக்கு. ஒன்றாவது சமீபம் என்ன? சொல்லுங்க சத்தமா? பரலோக ராஜ்யம் சமீபமா வந்துருச்சு. இரண்டாவது சமீபம், எல்லாவற்றிற்குமான முடிவு, அது சமீபமா வந்துருச்சு. மூன்றாவது, இஸ்ரேலிலே இருக்கிற ஒரு அருமையான ஒரு பட்டணம். என்ன பட்டணம்? எருசலேம் பட்டணத்திற்கு அழிவு சமீபம். எப்போது அந்த எருசலேம்
சேனைகளால் சூழப்பட்டிருப்பதை நீங்கள் காணும் பொழுது அது கிட்டத்தட்ட ஆரம்பமாயிடுச்சு. கிட்டத்தட்ட ஆரம்பமாகிவிட்டது. உங்க எல்லாருக்குமே நன்றாய் உலக விஷயங்கள் நன்றாய் தெரியும். 3ஆம் உலக யுத்தம் அது எப்போது ஆரம்பிக்கும் என்ற ஒரு பேச்சு உண்டாகி கொண்டே இருக்கிறது. அநேக ஆண்டுகளுக்கு முன்னதாகவே அந்த இஸ்ரேல் என்ற தேசத்தை சுற்றி ஒரு பெரிய நாடு ராணுவத்தை அங்கே என்ன செய்திருக்கிறது? கூட்டி வந்திருக்கிறது. அது என்ன நாடு? ரஷ்யா. சீரியாவுக்கு ஆதரவாக இஸ்ரவேலை அடித்து உதைக்கும்படியாக, இல்லாமல் ஆக்கும்படியாக அந்த ரஷ்ய ராணுவம் பல வருஷங்களுக்கு முன்பதாகவே அந்த ட்ரூப் இந்த ட்ரூப் என்று சொல்லி பல ஆயுதங்களை அங்கே வந்து சேர்த்து கொண்டே இருக்கிறது. இது முன்பிருந்தே, சில காலத்துக்கு முன்பே. இப்பொழுது ஈரான் என்ற நாடும் இஸ்ரவேலை சுற்றி இருக்கிற மற்ற நாடுகளும் என்றைக்கு இஸ்ரவேலை அழிப்போம், இல்லாமல் ஆக்குவோம் என்று சொல்லி அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? நேரம் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். ஆக என்ன புரிந்து கொள்கிறோம்? சேனைகள் சூழ ஆரம்பித்து விட்டது. என்னங்க? ஒரு பெரும் யுத்தத்திற்கு அந்த தேசங்கள் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. எந்த நேரமும் அங்கே என்ன வரலாம்? போர்கள் உருவாகலாம் என்ற ஒரு சூழல் உண்டாகி கொண்டிருக்கிறது. எருசலேம் சேனைகளால் சூழப்பட்டிருக்கிறது. இன்னும் இது கூடலாம், இன்னும் அதிகமாகலாம். அந்த பட்டணத்துக்கு விரோதமாய் பல தேசங்கள் இராணுவங்களை மற்ற ஆயுதங்களை அங்கே வந்து சுற்றிலுமாக சேர்த்து வைத்துக் கொண்டே இருக்கிறது. இன்னொரு பக்கம் இஸ்ரவேலுக்கு ஆதரவாக இன்னொரு நாடு வந்து கொண்டிருக்கு. என்ன நாடு அது? அமெரிக்கா. பெரிய கப்பல்களை அங்கே வந்து என்ன செய்கிறது? அங்கே நிறுத்தி கொண்டிருக்கிறது. பெரிய பெரிய ராணுவ கப்பல்கள். யாராவது இந்த நாட்டு மேல குண்டு போட்டா நாங்களும் இஸ்ரவேலுக்கு ஆதரவா என்ன செய்வோம்? அடிப்போம் என்ற ரீதியிலே ஒரு பெரிய யுத்தம். இதையெல்லாம் பார்க்கிறப்ப எருசலேம் இஸ்ரவேல் ஜெயிக்குமா ஜெயிக்காதா என்ற கேள்வி ஒருவேளை உள்ள வரலாம். கண்டிப்பா அது என்ன செய்யும்? ஜெயிக்கும். கூடவே அழிவு இருக்குது. அதுக்கு கூடவே அழிவு இருக்குது. இஸ்ரவேலுக்காக தெய்வமே இறங்கி யுத்தம் பண்ண அவர் வரப்போகிறார். அவர் வருவார். ஆனால் அதற்கு முன்னதாக ஒரு பெரிய அழிவு காத்திருக்கிறது. சேனைகள் சூழ்ந்திருக்கிறது என்று சொன்னால் நிச்சயமாய் ஒரு பெரிய ஒரு பாதிப்பு உண்டுதான். ஒருவேளை இந்த நாடு இது வெற்றி பெற்றது என்று சொன்னாலும் அங்கே பாதிப்பு இல்லாமல் வெற்றி கிடையாது. எருசலேமுக்கான அழிவு சமீபமாகிவிட்டது. என்னங்க? சமீபமாகிவிட்டது. 4வது வாசியுங்கள். யாக்கோபு புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிங்க. நீங்களும் நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள். கர்த்தரின் வருகை சமீபமாய் என்னங்க? சத்தமா சொல்லுங்க எல்லாரும். யாருடைய வருகை? கர்த்தரின் வருகை சமீபமாய் இருக்கிறது என்றல்ல, இருக்கிறதே. 1வது சமீபம் என்னங்க? மோட்ச ராஜ்யம் சமீபமாய் வந்து விட்டது. 2வது சமீபம் எல்லாவற்றிற்குமான முடிவு
சமீபமாய். மூன்றாவது சமீபம் சத்தம் வரலையே. எருசலேமுக்கான அழிவு. நான்காவது அவருடைய வருகை சமீபம். அவர் மீண்டும் நான் வருவேன் என்று சொன்னார் அல்லவா, அந்த வருகை நியாயாதிபதியான வருகை. நீதிபதியாக அவர் என்ன செய்ய போகிறார்? இறங்கி வரப்போகிறார். மீட்பராக அல்ல. எப்படிங்க? மீட்பராக அல்ல, நியாயாதிபதியாய், நீதிபதியாய், நீதி செய்கிறவராய் வந்து முதலாவது அவரால் மீட்கப்பட்ட பாவத்துக்கு விலகி ஆண்டவருடைய பிள்ளையாய் இருக்கிற அவருடைய பிள்ளைகளை அவரோடு கூட சேர்த்து கொள்வார். சேர்த்து கொள்ள அவர் வருகிறார். வந்து கூட்டி சென்று நித்திய நித்திய காலமாய் அவரோடு கூட கூட வைத்துக் கொள்வதற்காக. பாருங்கள், தேவ தூதர்களையும் அவர்தான் என்ன செய்தார்? உண்டாக்கினார். ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? ஆனால் பிள்ளைகளாக அல்ல, சேவை செய்கிற ஆவிகளாக. எப்படிங்க? சேவை, உதவி செய்கிற ஆவிகளாக. ஆண்டவர் ஒன்றை சொல்ல அதற்கு அவைகள் கீழ்ப்படுகிற ஒரு தூதர்களாக. ஆனால் உங்களையும் என்னையும் அவரை போல, அவருடைய சாயலாக, பிள்ளைகள் என்ற அந்த ஸ்தானத்துக்குரியவர்களாக. அப்ப பிள்ளைகளுக்கு அவர் பாராட்டுகிற அன்பு, அவர் செய்கிற விலை கிரயம், தேவ தூதர்களுக்கு அவர் செய்ததை விட, அல்லது தேவ தூதர்களுக்கு இல்லாத பெரும் ஆசீர்வாதம் பிள்ளைகளாய் உண்டாக்கப்பட்ட உங்களுக்கும் எனக்கும். அங்கேயே இருந்து கொண்டு வாருங்கள் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய போகிறோம்? மேலே. ஆமாவா இல்லையா? மேலே அவர் இருக்கிறார். வாருங்கள், ஏறி வா, முடிஞ்சு போச்சு. ஏன் அவர் இறங்கி வர வேண்டும்? காரணம் என்ன? ஏன் அவர் இறங்கி வர வேண்டும்? Why? என்ன காரணம்? அவர் ஆதீனத்திலே என் பிள்ளைகளுக்காக நான் என்னவெல்லாம் செய்வேன் என்று அவர் எழுதி வைத்திருக்கிறாரோ அதை அப்படியே செய்யும்படியாய் இறங்கி வருகிறார். முதலாவது இறங்கி வந்தது மீட்பராக. அப்படியே மோட்சத்திலேயே அவருடைய ஸ்தானத்தை அங்கே வைத்துவிட்டு ஒரு மனிதனை போல, ஒன்றும் இல்லாத மனிதனை போல, பாவத்தால் என்னவெல்லாம் நாம் இழந்தோமோ அதை போல அவர் இறங்கி வந்தாராம். இரண்டாவது முறை அப்படி இறங்கி வரப்போகிறதில்ல, அதே அதிகாரத்தோடு, அதே ஸ்தானத்தோடு, அங்கே என்ன விதத்திலே இப்போது இருக்கிறாரோ அதே போல இறங்கி வரப்போகிறார். கூடவே நாம் என்ன செய்ய போகிறோம்? செல்ல போகிறோம். அவருடைய வருகை சமீபம். இன்னும் எத்தனை நாள் செல்லும் என்று கூற முடியாது. அவர் எப்போது வேண்டுமானாலும் வரலாம். எப்படிங்க? எப்போது வேண்டுமானாலும், அவர் எப்போது வேண்டுமானாலும். அவருடைய வருகை சமீபமாய் இருக்கிறதே. அவருடைய வருகை 4 விஷயங்கள். அது எப்படி இருக்கிறதா? 1 பரலோக ராஜ்யம், 2வது எல்லாவற்றுக்குமான முடிவு, 3வது சத்தம் அழிவு, 4வது அவருடைய வருகை. இப்படி முக்கியமான அனைத்தும் மிக 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 சமீபமாய் அருகே வந்திருக்க எவ்வளவு விழிப்பாய் நாம் இருக்க வேண்டும். ஆமாவா இல்லையா? ஏதாவது ஒரு விஷயம் அருகே வந்திருக்கு அப்படின்னாலே, அதாவது நான் முன்னாடியே சொன்னது போல, உங்களுடைய
ஃபேமிலியில் இருக்கிற ஒரு முக்கியமான ஆளோ அல்லது உங்களுடைய ஜாபில் இருக்கிற முக்கியமான ஒரு நபர் உங்க வீட்டுக்கு அருகே வந்து விட்டார் என்று சொன்னால் எத்தனை விழிப்பாய் நம்ம இருப்போம். ஆமாவா இல்லையா? இங்கே 4 விஷயங்கள், 4 முக்கியமான காரியங்கள் சமீபமாய் வந்து விட்டது. எவ்வளவு விழிப்பாய் இருக்க வேண்டும், எத்தனை உணர்வோடு இருக்க வேண்டும். விழிப்பாயும் உணர்வோடும் இருப்பதுதான் ஆயத்தமாயிருப்பது. என்னங்க முன்னாடி சொன்னது? விழிப்பாயும் உணர்வாயும் இருப்பதுதான் ஆயத்தமாயிருப்பது. உணர்வு இல்ல, விழிப்பா இல்ல, நான் ஆயத்தமா இருக்கிறேன், அது சும்மா உண்மை இல்லாத காரியம். ஆயத்தமா இருப்பதற்கு சான்று என்ன? உணர்வு இருக்க வேண்டும். உணர்வு என்ன உணர்வு? அதே சிந்தை. அருகே எங்க அப்பா வந்துட்டாரு, எங்க மேனேஜர், எங்க சார் வந்துட்டாருன்னா, ஐயோ அவர் வந்துட்டாரா, ஐயோ வந்துட்டாரான்னு சொல்லி நம்ம வேகம் எடுத்து விடாத அதே சிந்தையா இருக்கிறோமே, அந்த சிந்தை தான் ஆயத்தம். ஆனால் தேவ பிள்ளைகளுக்குள்ளே அநேகருக்குள்ளே அந்த ஆயத்தம் மிகவும் குறைவுபட்டிருக்கிறது. இன்றைக்கு நாம் பார்க்கிற ஆவிக்குரிய உலகத்திலே பலர் வேதத்தை விட்டு விலகி தூரம் போயிருக்கிறதை பார்க்கிறோம். வேதத்தை விட்டு விலகி தூரம் போயிருக்கிறார்கள். அவர் எப்போது இறங்கி வருவார், என்றைக்கு இப்படி எல்லாம் ஆகும், அன்றாடம் என்ன வாழணுமோ அதை நம்ம ஃபர்ஸ்ட் என்ன செய்வோம், வாழுவோம் என்ற அந்த சிந்தையோடு காலத்தையும் நேரத்தையும் அநேகர் வீணடித்துக் கொண்டிருக்கிறார்கள். என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, விழிப்பாய் இருப்பதுதான் ஆயத்தமாய் இருப்பது. என்ன சமீபமாய் இருக்கிறது? ஒன்று, சத்தமா சொல்லுங்க, பரலோக ராஜ்யம். இன்னொரு வார்த்தையிலே கூற வேண்டும் என்று சொன்னால், எல்லாருக்குமான ரட்சிப்பு சமீபம். எல்லாருக்கும் ரட்சிப்பு உண்டு. எப்படிங்க? எல்லாருக்கும் என்ன உண்டு? ரட்சிப்பு உண்டு. உலகத்திலே மனிதனுக்கு மெய்யான ரட்சிப்பு கிடைக்கவே முடியாதிருந்த காலம் ஒன்று இருந்தது. அதையெல்லாம் கர்த்தர் மாற்றி அவர் இறங்கி வந்து ஒரு சிம்பிள் ஃபெய்த், போதும்பா நீ என்னை விசுவாசி, நீ மீட்கப்படுவாய் என்ற விதத்திலே அந்த ரட்சிப்பு அருகே வந்து விட்டதே, அதை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டாமா? அதை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டாமா? பாருங்கள், வீட்டிலே ஒரு ஃபேமிலிக்குள்ளே நான் சொன்னது போல அப்பாவோ அம்மாவோ ஊருக்கு போயிருக்கிறாங்க, அங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க பிரயாணத்தை, கிட்டக்க வந்துட்டாங்க சொன்னா, வீட்டில் இருக்கிற யாராவது மந்தமா இருந்தாங்கன்னா அல்லது அவங்களுக்கு புரியலைன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? டேய் அப்பா என்ன செய்ய போறாரு சொல்லுவோமா இல்லையா? மீட்பு, அந்த ரட்சிப்பு எல்லாருக்கும் சாத்தியம் என்று வேதம் கூறுகிறதே, கொண்டு போய் சேர்க்கிறோமா? அநேகர் அந்த வேலையில ஈடுபடுவதே இல்லை அல்லவா? அன்றாடம் வேலைக்கு போறோம், வர்றோம், சாப்பிடுறோம், தூங்குறோம், மீதி விஷயங்கள் என்ன செய்வதென்று பார்க்கிறோம். அப்புறம் ஆண்டவரை தேடணுமா, ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவருடைய ஆலயத்துக்கு போகணும், இது மட்டும் வாழ்க்கை இல்லைங்க. ஆண்டவரை பற்றி பிறருக்கு அறிவிப்பது மகா முக்கியமானது. அருகே வந்துவிட்ட அந்த ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொண்டோமே, இன்னும் அருகே வந்துவிட்டது என்ற அறிவும் உணர்வும் இல்லாத மக்கள் அநேகர் இருக்கிறார்களே, அவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டாமா தேவ பிள்ளையே? அதைத்தானே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சீசர்களை பார்த்து சொன்னார், நீங்கள் போய் சீசராக்கி.
நாம் செய்கிறோமா? ஆண்டவர் அவர் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். மகனே, நீ ஆயத்தமாகிவிட்டாய், இன்னும் ஆயத்தமாகாத ஜனம் அநேகம் உண்டே, அநேகம் இருக்கிறார்களே. மீட்பு எல்லாருக்கும் சாத்தியமே. இன்றைக்கும் அந்த மீட்புக்காக, அந்த மோட்ச பாக்கியத்துக்காக உலகத்தில் இருக்கிற அநேகர் பல காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதை காணிக்கையா கொடுத்தா, அதை காணிக்கையா கொடுத்தா, அங்க போய் வேண்டுனா, இங்க போய் வேண்டுனா எனக்கு முக்தி கிடைக்கும், என் பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று உலகம் கூறுகிற விஷயத்தை பலர் செய்து கொண்டிருக்கிறார்களே. மெய்யான ரட்சிப்பை அறிந்து கொண்ட நாம் அதை கொண்டு போய் சேர்க்க வேண்டாமா தேவ பிள்ளையே? ஆண்டவர் திரும்ப திரும்ப உன்னோடும் என்னோடும் பேசிக்கொண்டே இருக்கிறார். தேவ பிள்ளையே, உன்னோடும் என்னோடும் ஆண்டவர் கேட்பார். ஆண்டவர் கேட்பார். என்ன கேட்பார்? என்னங்க கேட்பாரு? அங்க போறப்ப நீ எத்தனை பேத்த ஆதாயப்படுத்தின, எப்படி வாழ்ந்த, யாரிடத்துல ஆண்டவர் பத்தி சொன்ன, நிச்சயம் கேட்பார். மோட்ச ராஜ்யம் சமீபம். இந்த வேத சத்தியத்தை அறிந்து கொண்டோம், அதை உள்ளத்திலே சுவீகரித்து விட்டோம். அதை இன்னும் பெற்றுக்கொள்ளாதவர்களுக்கு பொய் கூற வேண்டாமா தேவ பிள்ளையே? ஆண்டவர் நம்மோடு பேசுவாராக. அடுத்து சொல்லுங்க, என்ன முடிவு? எல்லாவற்றுக்குமான முடிவு சமீபமாயிற்று என்பதாய் பார்க்கிறோம். எல்லா பிரச்சனைக்கும் முடிவு வரப்போகுது, எல்லா சிக்கலுக்கும். அங்கே என்ன வாசிக்கிறோம்? மீண்டும் வாசிக்கிற வசனத்தை 1 பேதுரு 4:7. எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று. ஆகையால் தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவராய். என்னங்க? ஜெபம் பண்ணுகிறதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாயிருங்கள். எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபம். ஆகையால் இனி நீங்கள் சந்தோஷமாய் இருக்கலாம். அப்படியா இருக்கு? ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லுது. என்ன அர்த்தம்? அவரோடு கூட இருக்க வேண்டிய உறவிலே இன்னும் உறுதியாகுங்கன்னு சொல்லுது. முடிவு சமீபமாயிருச்சு. எல்லாவற்றுக்குமான முடிவு. இந்த உலகத்துக்கு, இந்த உலக காரியங்களுக்கு, உங்கள் பிரச்சனைகளுக்கு எல்லாவற்றுக்கும் முடிவு வந்துவிட்டது. மிக அருகே வந்துவிட்டது. உண்மைதான். ஜெபம் பண்ணாம இருந்தீங்கன்னா நமக்கு முடிவு வந்துடும். தயவு செய்து ஜாக்கிரதையா இருக்கு. என்ன சொல்லுது வேதம்? எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபம். ஆகையால் ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையா. என்ன? முழங்கால் போட்டு ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், அதைத்தான் நம்ம சிந்திக்கிறோம். என்ன சொல்லுது? அவரோடு இருக்க வேண்டிய உறவிலே பலமாய் இருக்கிறோமா என்பதை சிந்திக்க வேண்டும். இன்னைக்கு ஆண்டவருடைய அந்த இடத்தை உலக சூழ்நிலைகள் பிடித்து கொண்டது. ஆண்டவருடைய இடத்தை உலக சூழ்நிலைகள். ஆண்டவர் சொல்றாரு, மகனே எல்லாவற்றுக்கும் முடிவு வந்துருச்சுப்பா, அதனால நீ கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கலாம்ப்பா. அப்படி சொல்லல. என்ன செய்? ஆகையால் ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையாயிரு மகனே. முடிவு வந்துருச்சுன்னு சொல்லி சாதாரணமாய் இருக்காதே. ஜெபம் பண்ணு, முழங்கால் போடு, காலையும் மாலையும் அந்தி சந்தி மத்தியான வேளைகளிலே ஜெபி. போன வாரத்திலேயே அருமையான ஒரு மனிதனை இடையே நாம் சிந்தித்தோம். யார்? தானியேல். தினம் 3 வேளை தான் முன் செய்து வந்தபடியே. சூழ்நிலைகள் தானியேலை மாற்ற முடியவில்லை. என்ன சூழ்நிலைகள்? உடனே உங்களுக்கும் எனக்கும் சிந்தை என்ன வரும்? அங்க இருந்தவங்களாம் சேர்ந்து அவனை எங்க போட்டாங்க?
சிங்கக்கபில 1 மாசம் ராஜாவைத்தான் கும்பிடணும்னு சொல்லி சொன்னாங்க. அந்த சூழ்நிலையை தான் நம்ம சிந்திப்போம். அது மட்டுமல்லங்க, அதற்கு முன்பதாக ஒரு அடிமையாய் போனவன் இப்போ ராஜா மாதிரி இருக்கான். உயர்வுகள் ஒன்றன் பின் ஒன்றாக அவனுக்கு என்ன செய்கிறது? வந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் தான் முன் செய்து வந்ததை விடவே இல்லை. உயர்வுகள், முன்னேற்றங்கள் வர வர தேவ உறவுக்கு கொஞ்சம் இடைவெளி வருதில்ல? யோசிச்சு பாருங்க. முன்ன மாதிரி இப்ப கொஞ்சம் பிரச்சனை இல்லை, கொஞ்சம் காசு, கொஞ்சம் ஜாபு, கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் அதிகம், கொஞ்சம் ஃப்ரீ ஆயாச்சு. ஆனா முன்ன மாதிரி ஜெபம் குறைஞ்சு போச்சு. முன்ன மாதிரி இல்லை. முன்னே இருந்த ஆர்வம், முன்னே இருந்த தாகம், முன்னே இருந்த அந்த வாஞ்சை, அவைகள் குறைந்து என்ன அவ்வளவுதான். இனி என்ன? தான் முன் செய்து வந்தபடியே ஆண்டு சொல்றாரு, எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபம். ஜெபம் பண்ணுப்பா. என்ன ஆண்டவரே, எல்லாத்துக்கும் முடிவாயிருச்சு, அப்ப ஜெபத்துக்கு முடிவு தானே? கிடையாது. ஜெபத்துக்கு முடிவல்ல. ஜெபம்னா உடனே என்ன நினைச்சறோம்? முழங்கால் போட்டு ஆண்டவரே தாங்க தாங்க தாங்க. அதுவல்ல ஜெபம். அவரோடு கூட இருக்கிற உறவுக்கான ஆதாரம். ஒரு மனிதனுக்கு உடலிலே உயிர் வாழ்வதற்கு உயிர் மூச்சு எப்படி பிரதானமாய் இருக்கிறதோ, ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு மனிதன் ஜீவனோடு இருப்பதற்கு ஜெபம் என்ற விஷயம்தான் மூச்சாய் இருக்கிறது. ஆனால் அநேகர் அதை விட்டுட்டோமா? அல்லது இப்போ எதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோமா? காலையில மாலையில தானியேல் அடிமையாய் அந்த பாபிலோனுக்கு போனான். சூழ்நிலைகள் மாறிக்கொண்டே இருந்தது. சாதாரண ஒரு ஸ்லேவ், ஒரு அடிமையா போனவே ஒவ்வொரு ஸ்தானமா அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா என்ன செய்யறான்? மேல வர்றான். அப்படியே மேல 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 வந்து உச்சிக்கு போயிட்டான். எவ்வளவு உச்சிக்கு போனாலும் தான் முன் செய்து வந்த அந்த தேவனோடு இருக்கிற அந்த உறவை அவன் மறக்கவே இல்லை. நம்ம எப்படி இருக்கோம்? முன்னாடி நான் ரொம்ப நல்லா ஜெபிப்பேன், அப்ப எனக்கு கொஞ்சம் நேரம் இருக்கும், அப்ப எனக்கு தேவைகள் அதிகமா இருந்துச்சு, ஆண்டவரை விட்டா நமக்கு வேற யாரு வழின்னு யோசிச்சு அதிகமா அவருடைய பிரச்சனத்தில் இருப்பேன். இப்ப ஓரளவு எல்லா பிரச்சனையும் மாறிச்சு, இப்ப ஃப்ரீ ஆயிட்டேன். இப்பதானங்க அவரோடு ஐக்கியமா இருக்கணும். இப்பதானங்க அவரோடு ஐக்கியப்படணும். இப்பதான உறவு அதிகமாகணும். ஆனால் அநேகர் அதை துச்சமாய் எண்ணி இருக்கிறோம் அல்லவா? உண்மையான ஆவிக்குரிய வாழ்க்கை காலங்கள் போக போக ஆண்டவரோடு உறவு பலமா உயர்வு வருது. முன்பு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டேன், ஆண்டவர் 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 இருப்பேன். இப்ப கொஞ்சம் காசு வந்துருச்சு, கொஞ்சம் மாளிகை வந்துருச்சு, கொஞ்சம் காரு பங்களா வந்துருச்சு, இப்ப சூழ்நிலைகள் ஓரளவு ஃப்ரீ ஆயிருச்சு. இப்ப ஆண்டவர், இப்பதானங்க ஆண்டவர் ரொம்ப அவசியம். இந்த ஸ்தானத்துக்கு நீங்கள் வந்து அந்த ஸ்தானத்தில் இருந்து ஆண்டவருக்காக ஜீவிக்க வேண்டும் என்றுதானே உங்களையும் என்னையும் அவர் உயர்த்துகிறார், உயர்த்தி வருகிறார். ஆனா உயர்வு வந்த உடனே அவரை 2ஆம் இடத்துல வச்சிடறோமே. எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபம். அதை தப்பாய் புரிந்து கொண்டு ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் அநேகர் முடிவு கட்டிடுறாங்க. அல்ல, முடிவு சமீபமாயிருச்சு. ஜோமன்னப்பா, ஜெபத்திலே இரு, முழங்கால் படியிடு, தானியேலை பார், முன் செய்து வந்தபடியே. 3 பிரதானிகள் தான் ரொம்ப உயர்வுல இருந்தாங்க. அவர்களிலே தானியேல் ஒருவன். அடுத்த வார்த்தை, அவர்களிலும்
மேற்பட்டவனாயிருந்தான். அப்படி இருந்தாலும் அவரோடு கூட இருக்கிற உறவை விடவே இல்லை. விடவே முடிவு சமீபம். நாம் அவருக்கு மிக சமீபமாய் இருக்கிறோமா என்பதை பாருங்கள். இருக்கிறோமா அல்ல தூரமாய் இருக்கிறோமா? எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபம். நாமளும் அவருக்கு அருகே இருக்க வேண்டாமா? அது மட்டுமல்ல, தென் அடுத்து என்ன பார்த்தோம்? சமீபம் என்னங்க? சத்தம் வரலையே. அதற்கான அழிவு. இப்ப என்ன செய்யலாம்? ஜெபிக்கலாம். யாருக்காக? எருசலேமிற்காக, இஸ்ரேலுக்காக. விசேஷ உணர்வோடு அல்ல, எல்லாரோடும் ஒரு கிறிஸ்தவனுக்கு அன்பும் ஐக்கியம் இருக்க வேண்டும். ஆனால் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. என்ன சொல்லுங்க? எருசலேமின் சமாதானத்திற்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்பதாய் பார்க்கிறோம். ஜெபிக்கணுங்க. இஸ்ரவேலுக்கு ஒரு கஷ்டம் வருகிறது சொன்னால் அதற்காக நம்ம பாரப்பட்டு ஜெபிக்கணும். அழிவு வரப்போது, என்ன வரப்போது? அழிவு. ஓஹோ, அந்த குண்டு போட்டாங்க, இந்த குண்டு போட்டாங்க, பரவாயில்ல, ஆண்டவருடைய வருகை ரொம்ப கிட்ட வந்துருச்சு. இந்த மாதிரி சான்றுகள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உண்டாகணும். நம்ம என்ன செய்யறது? அப்படி அல்ல. அவரோடு கூட உறவு இருக்கும் பட்சத்தில் பிறருக்காக வேண்டி கொள்ளுகிற அந்த குணமும் பெருக ஆரம்பிக்கும். எருசலேமின் அழிவு. நம்ம என்ன செய்யறது? அப்படி அல்ல. முழங்கால் போட்டு, ஆண்டவரே அந்த பட்டணத்தை ரட்சிங்க, அந்த பட்டணத்தை காப்பாற்றுங்க, அந்த இஸ்ரேலை சுற்றி இருக்கிற மற்றவர்களையும் நீர் என்ன செய்யணும்? ரட்சிக்க ஆண்டவரே. அவர்களும் அந்த மெய்யான வழிக்குள்ளே வர வேண்டுமே. அந்த ஒரு அக்கறையான உணர்வு ஒரு கிறிஸ்தவனுக்கு தேவை. இறுதியாக என்னங்க சொல்லுங்க? கர்த்தரின் வருகை சமீபமாயிருக்கிறது. என்ன செய்யலாம்? வாசிங்க. நீங்களும் நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள். ஆண்டவருடைய இரண்டாம் வருகையின் காலத்திலே எல்லா குணங்களும் அவசியம் தான். அதாவது என்ன? ஆவிக்குரிய எல்லா குணங்களும் தேவைதான். ஆனா இந்த வசனத்திலே 2 காரியத்தை ஆவியானவர் சற்று அழுத்தமா சொல்றாரு. என்ன? நீடிய பொறுமையும் திட மனதும். என்னங்க சொல்லுங்க? ஏன்னா வருகையின் காலத்துல இது 2 ரொம்ப பஞ்சமா இருக்கும். இத பார்க்கவே முடியாது. கிட்டத்தட்ட பொறுமையவே பார்க்க முடியல. இதுல நீடிய பொறுமை. ஆனா ஒரு கிறிஸ்தவனுக்கு அது தேவை என்கிறார். ஆண்டவருடைய வருகை மிக சமீபமாய் வர வர பொறுமை இழந்து போகக்கூடாது. பொறுமையிலே பெருக வேண்டும். அதுவும் நீடிய பொறுமை. நீடிய பொறுமைக்கு மாற்று எதுங்க? முன்கோபம், மூர்க்கம். முன்கோபம்னா என்னது? அவசரப்பட்டு எதையும் சிந்திக்காம வருது பாருங்க, டக்குன்னு. அவங்க தேவ வருகைக்கு ஆயத்தமா இல்லை. யாருக்கெல்லாம் அந்த சூழலை புரிந்து நீடிய பொறுமையா இருக்காமல் இருக்க முடியாமல் சாந்தமா இருக்காம சூழ்நிலைய வச்சு டக்குன்னு யோசிக்காம அவங்க கோபப்பட்டாங்கன்னா அவங்க ஆயத்தமா இல்லை. ஒருவேளை விட்டுட்டு போனாலும் போகலாம் ஆண்டவர். யாருக்கெல்லாம் அப்படி இருக்குது? வீட்டுக்குள்ள வருதா இல்லையா? டக்குன்னு கோபம், முன் கோபம், டக்குன்னு மூர்க்கம், டக்குன்னு எரிச்சல், உடனே எதையும் சிந்திக்கல. அந்த விஷயத்தை, அந்த வார்த்தைகளை முழுசா கூட கேட்கல, அதுக்கு முன்னாடி விறுவிறுன்னு கோபப்படுறது. அது
தேவனற்ற புறஜாதிகளுக்கு அது மேபி சூட் ஆகலாம், ஒரு கிறிஸ்தவனுக்கு அது சூட் ஆகாதே. உங்களுக்குள்ள எனக்குள்ள ஆவியானவர் இருக்கிறாரே, ஆவியின் கனி இருக்கிறதே, அந்த நீடிய பொறுமை உள்ளே உண்டுதானே, அதை வெளியே காட்ட வேண்டாமா? நான் யார் என்ற உணர்வு வேண்டாமா? நீடிய பொறுமை. யோசிக்காம சிலர் வார்த்தைகளை உடனே என்ன செஞ்சிருவாங்க? கொட்டிடுவாங்க, பேசிடுவாங்க. வார்த்தையை பேசிட்டா அப்புறம் என்ன செய்ய முடியாது? அந்த காயத்தை ஆற்ற முடியாது. அப்புறம் போய் நம்ம சாரி கேட்டு மன்னிப்பு கேட்டு, ஐ எம் சாரி சிஸ்டர், ஐ எம் சாரி பிரதர், ஐ எம் சாரிங்க இங்க ஐ எம் சாரி, ஐ எம் சாரிமா, அப்பா ஐ எம் சாரி, அம்மா ஐ எம் சாரி. காயம் மாறுவதற்கு பல ஆண்டுகள் ஆகும். முன்கோபப்பட்டு வேண்டாம். நீங்க ஆண்டுடைய பிள்ளையா தானே இருக்கீங்க, அப்படின்னா பொறுமையா இருக்க பாருங்க. ஏன் வருகை சமீபம். நீடிய பொறுமை. தென் அடுத்து, உங்கள் இருதயங்களை என்னது? திடமனதாயிருங்கன்னு சொல்றாரு. ஸ்ட்ராங்கா நிக்க பாருங்க. டப்பு டப்புன்னு என்ன செய்யாதீங்க. நான் ரொம்ப கூலா இருக்கிறேன்ட்டு, நான் ரொம்ப சாஃப்டா இருக்கிறேன்ட்டு உடனே பெண்ட் ஆயிடுறது, அல்லது இருதயம் உடைஞ்சு போறது, ஒரு சின்ன காரியத்தை கூட தாங்க முடியாத அளவு. அப்படிப்பட்டவர்களும் ஆயத்தமாயில்லை. அதை பொதுவாக பார்ப்பது கொஞ்சம் வீக்னஸ் மாதிரி இருக்கும். ஆனா அது தேவ நண்டை சேர விடாது. உங்களை ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. ஆமா, கொஞ்சம் முன்கோபம் இருக்கு, கொஞ்சம் எரிச்சல் இருக்கு, கொஞ்சம் அந்த குணம் இருக்கு, அதை நான் மாத்திக்கணும். ஆனா என் இருதயம் கொஞ்சம் அடிக்கடி வீக், அதாவது கொஞ்சம் சோர்ந்துருவேன். முன்கோபத்தை விட டேஞ்சர் அது. you know that? சோர்வு பிசாசின் ஆயுதம். சோர்வு, கோபம் வரும் பொழுது ஒருவேளை ஆளும் பேர் இருந்தா கொஞ்சம் அடக்கிக்கிறோம். சோர்வு ஆள் இருந்தாலும் இருக்கும், இல்லாட்டினாலும் இருக்கும். அதை வெளியே காட்ட மாட்டோம். அந்த சோர்வை வச்சு பிசாசு இருதயத்தை இல்லாம பண்ணிடுவான். கவனமா இருங்க. ஏன் கர்த்தரின் வருகை சமீபம். சோர்ந்து போகாதீங்க. தாவீது என்னவா? கர்த்தருக்குள் தன்னை அவங்க அப்பா என்ன செய்யல, அவங்க அண்ணன்மாரு வரல, அல்லது வேற யாரு வரல. பெரும் சூழல், உங்களுக்கு எனக்கு அப்படிப்பட்ட சூழல் வந்திருக்கவே செய்யாது. அவன் குடும்பம், அவனுடைய ஆஸ்தி, அவனுடைய விஷயங்கள் எல்லாம், அதோடு கூட அவனோடு பின்னாடி இருந்த எல்லாருடைய ஃபேமிலி இழுத்துட்டு போயிட்டான் பிசாசு. ஒண்ணுமே இல்லாம நிக்கிறாங்க. ஜனம் அழுகுது, கண்ணீர் விடுது. கண்ணீர் விடுறதோடு அவனை கல்லறிய கற்களை எடுத்துக்கொண்டார்னு வாசிக்கிறோம். உடனே தாவீது உடைஞ்சு போய், ஐயோ பேசாம செத்து போயிடலாமா? என்னை மாதிரி உங்களை மாதிரி புத்தீனன் கிடையாதவன். கர்த்தருக்குள் தன்னை, அந்த ஒரு கிருபைக்குள்ள வாங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே எனக்கு திட மனது என்ன செய்யுங்க, தாங்க ஆண்டவரே. ஆண்டவரே, ஒரு பிரச்சனையை கண்டா பேசுனா உடனே எல்லாவற்றுக்கும் முடிவுன்னு வாசிக்கிறோம். நான் என்னை முடிச்சுக்கலாமா? புத்தீனமா அப்படி சிந்திக்காதீங்க, ஆண்டவர்கிட்ட திடமானது தாங்க. ஏன்? அவருடைய வருகை சமீபம். என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, 4 விஷயங்கள். 1,
பரலோக ராஜ்யம் சமீபம். அதை பிறருக்கு கொண்டு போய் சேர்க்கிறதும் அவசியமாயிருக்கிறது. இரண்டாவது, எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபம். அவரோடு கூட இருக்க வேண்டிய உறவிலே இன்னும் என்ன செய்யணும்? பலமாகணும். மூன்றாவது, எருசலேமுக்கான அழிவு சமீபம், அதற்காய் ஜெபிக்க வேண்டும். நான்காவது, அவருடைய வருகை சமீபம், நீடிய பொறுமை, திடமனது வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்ம எல்லாரும் அப்படியே தேவ சமூகத்தில் முழங்கால்